நடிகர் ராஜேஷின் உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இறுதி சடங்கு மற்றும் உடல் அடக்கம் செய்தது தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். நடிகர் ராஜேஷ் நேற்று முன்தினம் காலமானார். 3 நாட்கள் அவருடைய உடலானது அவர் ராமாபுரத்தில் உள்ள அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு காரணம் அவரது மகள் திவ்யா வெளிநாட்டிலிருந்து வருவதற்காக அவர் உடலானது வைக்கப்பட்டிருந்தது. பிறகு அவர் மகள் வந்த பிறகு இன்று பிற்பகல் 1 மணி அளவில் ராமாபுரம் இல்லத்தில் இருந்து அவர் உடலானது அமர் ஊர்தியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு அது அசோக் நகரில் உள்ள PSI சர்ச்சில் 1 மணி நேரம் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அங்கே பிரார்த்தனைகள் முடிந்த பிறகு அதற்கு பிறகு உடலானது கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கே கிறிஸ்துவ முறைப்படி பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யப்பட்டு பிறகு அவரது உடலானது அங்க அடக்கம் செய்யப்பட்டது. அவரது உடலானது இந்த கார்ல் மார்க்ஸ் கல்லறையில் அவருடைய குடும்பத்தினருக்கு அடுத்தடுத்து அடக்கம் செய்யும் வகையில் அறைகள் இருக்கும். அதாவது ஒருவருடைய உடல் கீழே போனதுக்கு பிறகு அவருடைய உடல் அடுத்தவருடைய உடல் மேலே வைப்பது போன்று இருக்கும். அதே போல் தானும் தனக்கான ஒரு கல்லறையை கட்டி வைத்ததாக சில முன்பு ஒரு பேட்டியில் அவர் தெரிவித்திருந்தார். அந்த கல்லறை அவர் கட்டி முடித்த சில மாதங்களுக்கு பிறகு அவருடைய தாயார் இறந்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய தந்தையார் இறந்து விட்டார். அதற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து அவருடைய மனைவியும் இறந்து விட்டதாகவும் இவர்கள் 3 பேரும் அதே அந்த கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கும் ஒரு தனி இடம் வைக்கப்பட்டு அதாவது கீழே அவருடைய தந்தை தாயார் அதற்கு பிறகு இடம் விட்டு மேலே அவருடைய மனைவி என ராக் பாடியில் அங்கே கல்லறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறையும் அந்த ராக்கில் வைத்து அவர் உடலானது அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கு அவருக்கு சொல்லிய காரணம் தனக்குத்தானே கல்லறை கட்டி கொண்டவன் 100 வயதுக்கு வரை இருப்பான் என்று ஒரு பழமொழி இருக்கு. எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. என்னுடைய கல்லறை எப்படி இருக்க வேண்டும் நான் இறந்த பிறகு பார்க்க முடியாது. அதனால் என்னுடைய கல்லறையை நானே பார்த்துக் கொள்ளும் வகையில் அந்த கல்லறையை கட்டியிருந்தேன். முதலில் கட்டி இருக்கும் பொழுது அந்த கல்லறை இடிவிருந்து பிறகு அதை புதுப்பித்திருந்தேன். நான் இறந்த பிறகு என் மகனோ அந்த மகனோ அப்பாவுக்கு எப்படி கல்லறை கட்ட வேண்டும் என்ற அந்த நேரத்தில் தவிர்த்து நிற்கக்கூடாது. அதற்காக தான் நான் என் கல்லறையை கட்டிக்கொண்டேன். யாரும் இப்படி எல்லாம் கல்லறை கட்டி வைத்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் என்னுடைய கல்லறை எனக்கு பிடித்த மாதிரி இப்படி கட்டியிருக்கிறேன் என்று முன்பு ஒரு பேட்டியில் அவர் பேசியிருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு அந்த பேட்டியானது தற்போது வைரலாகி வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.